ஒரு தெய்வீகமான தியானத்தை ஏற்று இருக்கிறோம். இன்று நாம் சிந்திக்கக்கூடிய சிந்தனை ஒரு மிக முக்கியமான ஒரு சிந்தனை என்று சொல்லலாம். ஏன்னா மகரிஷி அவர்கள் மிக மிக வலியுறுத்தி சொன்ன கருத்துக்களிலே இந்த கருத்து ஒன்று. அதிலும் மிக குறிப்பாக இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு அடிப்படை காரணமாக நாம இந்த சிந்தனையை எடுத்துக்கொள்ளலாம். இது புரியாத காரணத்தினால்தான் உலகத்துல நிறைய சிக்கல்கள், பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு விஷயம் மட்டும் மனுஷனுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா, மனித இனம் முழுக்க தெளிவாயிருச்சு அப்படின்னா, இங்க எந்த பிரச்சனையுமே இருக்காது. அந்த ஒண்ணு புரிய வைக்கிறதுக்கு தான் மகான்கள் பெரும்பாடுபடுறாங்க. சரிதானே? அப்ப மகரிஷி என்ன சொல்றாங்கன்னா, நாம அந்த வாழ்க்கை தத்துவம் பார்த்துட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? வாழ்க்கை தத்துவம் 12ல தேவைகள் 3 பார்த்திருந்தோம், காப்புக்கள் 3 பார்த்திருந்தோம். அந்த 6 எல்லா உயிரினங்களுக்கும் பொதுங்கிறத பார்த்திருந்தோம். அதற்கு அடுத்தது அறநெறிகள் 3 என்று நாம சிந்தனைக்கு எடுத்தோம். அதுல முதலாவது நிலைப்பாட்டில் இருக்கிறது ஒழுக்கம் இல்லைங்களா? அந்த ஒழுக்கத்தை பற்றி ஒரு நாள் நம்ம சிந்தனைக்கு எடுத்தோம். ஒழுக்கத்திற்கு மேல அதில் சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. மகரிஷி அவங்க சொல்லுவாங்க, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா அறநூல்களையும் தொகுத்து 2 வரியா சொல்லணும்னா 2 ஒழுக்க பண்பாடு, அவ்வளவுதான். ஜீசஸோட போதனை அத்தனை சுருக்கி ஒரு 2 லைன் சொல்லுங்கன்னு சொன்னா 2 ஒழுக்க பண்பாடு. நபிகள் இந்த உலகுக்கு சொன்ன எல்லா செய்தியும் சுருக்கி 2 லைன் சொல்லுங்கன்னா 2 ஒழுக்க பண்பாடு. இப்படி எல்லா மகான்களும் சொன்னதையும் ஒரு 2 வரியில நான் ஃபாலோ பண்ற மாதிரி நான் என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்கன்னு சொன்னா 2 ஒழுக்க பண்பாடு. இந்த ஒழுக்கத்தினுடைய வெளிப்பாடுதான் மகரிஷி அவர்கள் நமக்கு 5 ஒழுக்க பண்பாடை நமக்கு கொடுத்தாங்க. சரிதானுங்களா? அந்த 5 ஒழுக்க பண்பாடு கொஞ்சம் ஷார்ட் பண்ணி 2 ஒழுக்க பண்பாடா கொடுத்தாங்க. 5 ஒழுக்க பண்பாடு என்ன அப்படிங்கிறத நாம் இன்னைக்கு சிந்தனைக்கு எடுத்துக்கலாம். சரிங்களா? ஒழுக்கம் அப்படிங்கிறதுக்குள்ள நாம ஒழுக்கமா வாழணும் அப்படின்னு விரும்புறோம். எது உண்மையாலுமே ஒழுக்க வாழ்வு? சரிதானுங்களா? அதுல 2 ஒழுக்க பண்பாடு நம்ம ரெகுலரா சொல்லிட்டே இருக்கிறதுனால நம்ம எல்லாருக்குமே தெளிவா தெரியும். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலிற்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன் இல்லையா? துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். மகரிஷி எழுதினப்ப துன்பப்படும் உயிர்களுக்குன்னு தான் எழுதினாங்க. சரிதானுங்க? அப்ப எந்த உயிர் துன்பப்பட்டாலும் என்னால முடிஞ்ச வரைக்கும் அந்த துன்பத்தை போக்குவதற்கு முயல்வேன். நாம நல்லா தியானம் பண்றதுக்கு ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா உயிர் உணர்வை பெற்று விடுவோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாம தியானம் பண்றது உயிர் உணர்வை பெறணுங்கிற ஒரு நோக்கம். அதற்குள்ள இருக்கிற இறை உணர்வையும் நம்ம பெற வேண்டும். அப்ப உயிருணர்வை பெற்றுவிட்டோம் அப்படின்னு உங்களுக்கு எப்ப தெரியும் அப்படின்னா, எந்த ஒரு உயிர் துன்பப்பட்டாலும் உங்களால பார்த்துட்டு இருக்கவே முடியாது, பார்க்கவே முடியாது. உதாரணத்துக்கு உங்க டாய்லெட்ல ஒரு எறும்பு விழுந்துருச்சுன்னா கூட நீங்க முன்னாடி சர்வசாதாரணமா ஃப்ளஷ் பண்ணிட்டு போயிருக்கலாம். நீங்க நல்லா தியானம் பண்றதுக்கு ஆரம்பிச்சுட்டீங்க, தியானம் உங்களுக்கு சித்தி ஆயிருச்சு அப்படின்னா உங்க கை நிச்சயமா அங்க ஃப்ளஷ் பண்ணாது, கண்டிப்பா பண்ணாது. உங்க வண்டியில போறீங்க, முன்னாடி ஒரு எறும்பு வரிசையா போகுது அல்லது ஏதாவது பூச்சி 1, 2 போயிட்டு இருக்கு. நீங்க வண்டி எடுக்கிறப்ப உங்களோட முழு கவனம் அந்த உயிர்கள் மேல இருக்கு. அதுக்கு முன்னாடி நீங்க சர்வசாதாரணமா போயிருக்கலாம். இனிமேல் உங்களால் அப்படி போக முடியாது. சரிதானுங்களா? முதல்ல ஒரு எறும்பையோ ஒரு ஏதாவது ஒரு உயிரினத்தை அப்படியே நசுக்கி கொள்ற ஒரு பழக்கம் இருக்கும் நம்ம மனுஷங்கிட்ட. சரிதானா? இனி அந்த பழக்கம் உங்களுக்கு இருக்காது. இதெல்லாம் எதனுடைய வெளிப்பாடுன்னா, நீங்க துரியத்திலே ஆழ்ந்து தவம் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கான வெளிப்பாடு இந்த உயிர் உணர்வை நாம் பெற்றுவிடுவோம்.
சரி, அந்த உயிர் உணர்வு வந்துருச்சுன்னா இந்த இரண்டொழுக்க பண்பாடு சக்சஸ் ஆயிடும். நாம யாருக்கும் துன்பம் கொடுக்க மாட்டோம். இன்னும் மற்றவங்களுடைய துன்பத்தை போக்குறதுக்கு முயற்சி செய்வோம். சரியானுங்களா? சரி, இதுல மிக முக்கியமாக மகரிஷி ஒரு 5 விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ண சொல்றாங்க. நான் ஒழுக்கம்ங்கிற டாபிக் வந்தங்காட்டி அதையும் சேர்த்து நான் உங்களுக்கு நான் சொல்லிடுறது சரியா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த நேரத்துல. ஏன்னா நார்மலா அந்த சப்ஜெக்ட் பின்னாடிதான் நடத்துவோம். நாம இப்ப கிட்டத்தட்ட ஒரு 54வது வகுப்புக்கு நம்ம வந்துட்டோம் இல்லையா? 55வது வகுப்புக்கு வந்துட்டோம். இன்னொரு 17 வகுப்பு தான் இந்த ஃபர்ஸ்ட் செஷன்ல இருக்கு. அடுத்த செஷன்ல இன்னொரு 72 வகுப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இது ஃபர்ஸ்ட் செஷனோடைய லாஸ்ட் பகுதியில நம்ம டிராவல் பண்றதுனால இதை நிச்சயமா நம்ம கடைபிடிக்கணும். ஒரு மனிதன் வாழ்க்கையில அமைதியா, நிறைவா, மகிழ்ச்சியா, ஆனந்தமா வாழ்றதுக்கு மகான்கள் சொல்ற ஒரு 5 விதிகள் அப்படின்னு நீங்க வச்சுக்கோங்க. சரியான ஒரு 5 விதிகள்னு வச்சுக்கோங்க. இயற்கை கொடுத்த, இறைவன் கொடுத்த ஒரு 5 விதி. மகரிஷி என்ன சொல்றாங்க? புதியதொரு பண்பாடு உலகிற்கு வேண்டும். புதியதொரு பண்பாடு உலகிற்கு வேண்டும். அதாவது இந்த பண்பாடு அப்படின்னா உங்க எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். பண்படுதல், சரிதானுங்களா? கல்ச்சர் அப்படின்னு நீங்க சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. சரி, நம்முடைய கலாச்சாரம், கலை கூட்டல் ஆச்சாரம், கலாச்சாரம், சரிதானுங்களா? கல்ச்சர் அப்படிங்கிறது அக்ரிகல்ச்சருங்கிற வார்த்தையிலிருந்து வந்த ஒரு விஷயம். சரிதானுங்களா? கல்ச்சர்ல இருந்து அக்ரிகல்ச்சருங்கிற வார்த்தை வந்திருக்கு. கல்ச்சர்னா என்ன? அதாவது பண்படுத்துதல். அக்ரினா நிலம், நிலத்தை பண்படுத்துறோம் இல்லையா? நீங்க சாதாரணமா நிலத்துல போய் அப்படியே நீங்க விவசாயம் பண்ண முடியாது இல்ல. கரடு முரடா இருக்கிற பகுதியில உங்களால விவசாயம் பண்ண முடியாது. பண்ணீங்கன்னா நீங்க பலனை அனுபவிக்க முடியாது. அப்ப அது மாதிரி நம்முடைய வாழ்க்கையை பண்படுத்துவதற்காக சில விஷயங்களை நம்ம முன்னோர்கள் சொல்றாங்க நமக்கு இல்லையா? இப்ப நிலத்தை பண்படுத்துவது போல நம்முடைய வாழ்க்கையை பண்படுத்துவதுதான் பண்பாடு. அது இங்க இருக்கிற மக்களுடைய தட்ப வெட்ப சூழல், இயற்கையினுடைய சூழலுக்கு தகுந்த மாதிரி இங்க சில பண்பாடுகளை நம்ம உருவாக்கி வச்சிருக்கோம். உதாரணத்துக்கு நம்ம முன்னாடி சிந்தனை செய்தோம் இல்லையா? அதாவது இது வெப்ப தேசம், அமெரிக்கா குளிர் தேசம். இங்க உடை பருத்தியில் அணியணும், இது பண்பாடு. அங்க கோட் ஷூட் போடணும், அது பண்பாடு. புரியுதா இல்லைங்களா? ரெண்டுமே உடைதான். ஆனா இங்க இருக்கிற தட்பவெட்ப நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்பாடு, கலாச்சாரத்தை எல்லாம் நம்ம ஒரு வடிவமைப்பு கொடுத்திருக்கிறோம். இது பல ஆண்டுகளாக நமது முன்னோர்கள் கண்டறிந்த ஒரு பொக்கிஷம். இந்த பண்பாடு சாதாரணமான விஷயமா எடுத்துடக்கூடாது. சரிதான? ஒரு பாட்டு கூட ரஜினி பாடு வரல, ஒரு பண்பாடு இல்லை என்றால் பாரதம் இல்லை. சரிதான? ஒரு பண்பாடு இல்லை என்றால் பாரதம் இல்லை. நாம் பண்போடு வாழ்ந்திருந்தால் பாவமும் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். அப்ப என்னன்னா, நம்ம முன்னோர்கள் இந்த பூமியில, இந்த இடத்துல நாம எப்படி வாழ்ந்தா நம்முடைய வாழ்க்கை சிறப்பா இருக்கும், துன்பம் இல்லாம இருக்கும், என்ன உணவு நாம சாப்பிடணும், என்ன உடை நம்ம உடுத்தணும், இருப்பிட நம்ம எவ்வாறு அமைத்துக் கொள்ளணும், தொழிலை நம்ம எவ்வாறு செய்து பெருக்கிக் கொள்ளணும், அப்படிங்கிறதுக்கெல்லாம் நிறைய விஷயங்களை இந்த பண்பாட்டு கலாச்சாரத்தில் நமக்கு சொல்லி வச்சிருக்காங்க. சரியா? அப்ப அந்த பண்பாடு இன்னைக்கு இருக்கான்னு கேட்டா இன்னைக்கு இல்ல. ஒத்துக்கலாமா? சரிதானுங்களா? ஒருவனுக்கு ஒருத்தி என்பது மிகப்பெரிய பண்பாடு, ஒரு கலாச்சாரம். இன்னைக்கு அதெல்லாம் மாறிக்கொண்டு இருக்கிறத நம்ம பார்க்கணும். அப்ப மகரிஷி என்ன சொல்றாங்க? இந்த உலகத்திற்கு, உலக மக்கள் அனைவருக்கும் சேர்ந்து ஒரு 5 விஷயத்தை நமக்கு கொடுக்குறாங்க. நிச்சயமா இதைய செய்யல அப்படின்னா நம்மளால சந்தோஷமா வாழ முடியாது. சரி, இது என்ன சொல்றாங்கன்னா 5 ஒழுக்க பண்பாடுன்னு மகரிஷி சொல்றாங்க. இந்த ஒழுக்க விதியில 5 விதிகளை நமக்கு சொல்றாங்க. புதியதொரு பண்பாடு உலகிற்கு வேண்டும். உலகிற்கு வேண்டும். அதுக்கு இந்த 5 ஒழுக்க பண்பாடு நம்ம ஸ்டெபிளா நிக்கணும்னா ஒரு 4 விஷயத்த நாம சரி பண்ணணும்.
அதாவது ஒரு சேர் போட்டிருக்கீங்கன்னா அதுக்கு 4 கால் இருக்குல்ல, அந்த 4 காலும் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்பதான் அந்த சேர் மேல நீங்க நிம்மதியா உட்கார முடியும். சரிதாங்களா? அப்ப இந்த உலகத்துல அந்த 4 கால் ஸ்டடியா இல்ல. அதை ஸ்டடி பண்ணணும். சரிதாங்களா? அது என்ன அப்படின்னா, போதை, போர், பொய், புகை இந்த 4ஐயும் ஒழித்து அமுல் செய்யணுங்கிறாங்க. போதை இங்க இருக்கக்கூடாது. சரிதாங்களா? போதையால் ஏற்படக்கூடிய துன்பங்கள் எல்லாம் நம்ம எவ்வளவுன்னு நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அதாவது மது, புகையிலை இது மட்டும் போதைன்னு மகரிஷி அவங்க சொல்லியிருப்பாங்கன்னு எனக்கு தோணல. நம்ம கிட்ட இருக்கிற அதிகார போதை, அகந்தையில வரக்கூடிய போதை, தான்கிற போதை, சரிதானா? இது எல்லாமே போதைக்கு உள்ள வரக்கூடிய ஒரு விஷயம்தான். சரிங்களா? அப்போ போதை, போர். போர்னா வெளியில நடக்கிற போர் மிகப்பெரிய துன்பத்தை ஏற்படுத்து. இது நம்ம அடுத்த செஷன்ல நம்ம டீப்பா பார்ப்போம். உலகத்துல என்ன நடக்குது, நீங்களும் நானும் எதுக்கு மத்தியில உட்கார்ந்துட்டு இருக்கோம், உலக அமைதிங்கிறது எப்படி வருங்கிறதெல்லாம் நம்ம பின்னாடி டீப்பா பார்ப்போம். அதெல்லாம் தெரியணும். அதெல்லாம் தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையை நிறைவா நிம்மதியா வைத்துக் கொள்ள முடியும். அது என்னவோ நடக்குது, நாம என்னவோ பண்றோன்னு நம்மளால வாழ்க்கைய ஓட்டிட்டு போக முடியாது. சரிங்களா? அப்ப போரை அறவே தவிர்க்க சொல்றார் மகரிஷி. சரிங்களா? போர்னா வெளியில நடக்கிற போர் மட்டும் இல்ல, உள்ள நடக்குது இல்ல, அகப்போர். அதைத்தான் அக்கப்போர்ன்னு சொல்லுவாங்க. இவளோட ஒரே அக்கப்போரப்பா அப்படின்னு சொல்றாங்களா இல்லையா? உள்ள நமக்குள்ளேயே நிறைய போர்கள் நடக்குது. இவற்றையே நம்ம தவிர்க்கணும். பொய், இது சொல்லவே தேவையில்லை. சரிங்களா? சர்வ சாதாரணமாக நாம் பேசக்கூடிய ஒரு வழக்குல வந்துருச்சு. சரிங்களா? வள்ளுவர் ஒரே இடத்துல தெரியாம சொல்லிட்டார். சரிங்களா? பொய்மையும் வாய்மையிடத்தே புரை தீர்ந்த நன்மை பயக்குமென்னு சொல்லிட்டார். அதனால நம்மால அந்த குரலை புடிச்சுக்கிட்டு நல்லதுக்காக பொய் சொல்லலாம், நல்லதுக்காக பொய் சொல்லலாம். யாருடைய நல்லதுக்காக பொய் சொல்றோம்னு இருக்கு. சரி, சமுதாய நன்மைக்காக ஒரு பொய் சொன்னா தவறு கிடையாது. நாம நம்ம நன்மைக்காகல சொல்றோம். சரி, வாய்மை என்பது யாதெனின், வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல். முடிச்சுட்டாரு அங்க. சரிதானுங்க? அப்ப யாருக்கும் துன்பம் சொல்லாம இருக்கிற ஒரு சொல்லை நம்ம பயன்படுத்த பழகணும். பொய்ய நம்ம ஒழித்தே ஆகணும். நான் இதை பத்தி டீப்பா பேசல, இந்த 4 விஷயம். இதை பத்தி பின்னாடி நம்ம பேசுவோம். ஆனா இந்த 4ம் மிக முக்கியம். புகை, இப்ப போதை, போர், பொய், புகை இந்த 4ஐயும் ஒழிக்கணும் இந்த உலகத்தில் இருந்து. இந்த 4ம் இந்த 4 காலையும் பிடுங்கறக்கூடிய ஒரு செயல். சரிதானுங்களா? சரி, அதுக்கு இப்பதான் சப்ஜெக்டுக்குள்ள வர்றாரு. அதிக சுமை ஏதுமில்லை. ஃபர்ஸ்ட் விஷயம், அதிக சுமை ஏதுமில்லை. அவரவர் தம் அறிவின் ஆற்றலினால் உடல் உழைப்பால் வாழ்வதென்ற முடிவும். ஃபர்ஸ்ட் விஷயம். 5 ஒழுக்க பண்பாடுல முதல் ஒழுக்கம் என்னன்னா, நான் என்னுடைய அறிவினுடைய ஆற்றலாலையும் என்னுடைய உடல் உழைப்பாலையும் மட்டும்தான் வாழ்வேன். என்ன ஆனாலும் சரி. இன்னொருவருடைய அறிவினுடைய ஆற்றலையோ உடல் உழைப்பையோ பயன்படுத்தி நான் வாழ்வதில்லை என்ற ஒரு முடிவுக்கு நம்ம வரணும். ஆனா இன்னைக்கு பெரும்பாலும் சமுதாயத்துல பிறருடைய உழைப்பையும் ஆற்றலையும் திருடி வாழக்கூடிய பண்பு தான் பெரும்பாலும் நிறைய இடத்துல நம்ம பார்க்கணும். சரிதாங்க? அதாவது நம்மளுக்கு கீழே அன்பர்களை வைத்து வேலை செய்யக்கூடாதுங்கிறது கான்செப்ட் அல்ல. ஆனால் என்னுடைய அறிவினுடைய ஆற்றல், என்னுடைய உடல் உழைப்பை பயன்படுத்தி தான் நான் வாழ்வேன். இப்படி ஒரு முடிவுக்கு எல்லாருமே வந்துட்டா எப்படி இருக்கும் பாருங்க இந்த உலகம். மிக அற்புதமாக இருக்கும். ஏன்னா எல்லாருக்குமே இயற்கை இறைவன் என்ன பண்ணியிருக்கான்? அறிவையும் ஆற்றலையும் உடலையும் உயிரையும் எல்லா சக்திகளையும் கொடுத்துதான் இருக்கான். அப்புறம் ஏன் நம்ம மத்தவங்க கிட்ட போய் எதிர்பார்த்து கையேந்தி அங்க கஷ்டப்பட்டு அல்லது அடுத்தவர்கள் பொருளை பெற்று நாம வாழணும்னு என்ன இங்க தேவை இருக்கு அப்படின்னா எதுவுமே கிடையாது. அப்ப மகரிஷி அந்த கவியில ஃபர்ஸ்ட் விஷயமா சொல்றது, அவரவர்தம் அறிவின் ஆற்றலினால் உடல் உழைப்பால் வாழ்வேன் என்ற முடிவும். கனகாமா அந்த பாடல் போஸ்ட் இருந்தா கொஞ்சம் போடுமா, அவங்களுக்கு பாக்குறதுக்கு ஈஸியா இருக்கு. இருக்கா? ஐயா தேடி பாக்குறீங்க.
சரி இந்த சரி இருக்கு. ஓகே. நம்ம ரெகுலரா பாடுறது தானே. போஸ்டர் பார்த்தாங்கன்னா உங்களுக்கு நல்ல மனதுல பதியும். இந்த பாடலை மகரிஷி அவங்க ஆழியார்ல இருக்கிறப்பவே இந்த பாடலை அடிக்கடி அவங்க பாடிட்டே இருப்பாங்களாமா. நிறைய பேரை பாட சொல்லி கேட்பாங்க. நம்ம இறை சாதனை மார்க்கத்திலேயே அந்த பாடலை நம்ம பாடிட்டே இருக்கிறோம். ஏன்னா அது நமக்குள்ள பதியணும். நம்முடைய வாழ்க்கை பண்பாடாக அது மாறணும். சரிதானே? ஏன்னா இன்னைக்கு மக்கள் என்ன பண்பாடு கலாச்சாரத்துல போறதுன்னே தெரியல. உலகம் முழுக்க பல பண்பாடுகள் கலாச்சாரம் இங்க இணைஞ்சிருச்சு. அப்போ வெளிநாட்டினுடைய கலாச்சாரத்தை நாம பயன்படுத்துறோம், நம்ம கலாச்சாரத்தை அவங்க பயன்படுத்துறாங்க. இதெல்லாம் என்ன காரணம்னா இது ஏன் எதுக்குன்னே தெரியல. அதுதான் இப்ப பிரச்சனை. புரியுதா இல்லைங்களா? அப்ப ஏன் எதுக்குன்னே தெரியாதப்ப இங்க நிறைய குழப்பங்கள், பிரச்சனைகள் உருவாயிருது நம்ம வாழ்க்கையில. நமக்கே எதை செய்யணும், எதை செய்யக்கூடாதுன்னு தெரியல. புரியுதா இல்லைங்களா? எதை பயன்படுத்தணும், எதை பயன்படுத்தக்கூடாதுன்னு தெரியல. ஆமா, ஐந்தொழுக்க பண்பாடு. சரி சரி. அப்ப இப்படி இந்த சூழல் போயிட்டு இருக்கிறப்ப நம்மளால என்ன பண்ண முடியல, ஒரு டிசிஷன் எடுக்க முடியல. நான் உடைய பத்தி பேசுறப்ப ஒழுக்கத்துல நிறைய பேசுவேன். சரி, இன்னைக்கு உடை ஒழுக்கம் அப்படிங்கிறது ரொம்ப சீர்கெட்டு கிடக்கு. உண்மையா? சரிதானுங்களா? ஏன் நம்ம இதை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கான ஒரு விஷயத்தை மட்டும் ஷேர் பண்ண. இப்போ லெகின் அப்படிங்கிற ஒரு ஆடை நம்மளுடைய கலாச்சாரத்துல இல்லை. அது குளிர் பிரதேசத்திற்கான ஒரு ஆடை. அது உடல்ல அப்படியே ஒட்டி ரப்பர் மாதிரி ஜவ்வு மாதிரி பிடிச்சுக்கும். உடல்ல இருக்கிற வெப்பநிலை வெளியே போறதுக்கு விடாது. சரிதானே? அது குளிர் தேசத்துக்கு ஓகேவா, வெரி பர்ஃபெக்ட். அங்க அப்படி இருந்தா தான் அவங்க உடம்புல வெப்பத்தன்மை பாதுகாக்கப்படும். சரிதானே? குளிரால வெப்பம் வெளியே போகாம பாதுகாப்பதற்கான ஒரு ஆடை. ஆனா இன்னைக்கு நாம பயன்படுத்துற இந்த வெப்ப தேசத்துல, வெப்ப உச்சகட்டமா இருக்கிற மாதத்துல நாம அதைய போட்டுட்டு அலையிறமே, இது எந்த விதத்துல நியாயம்னு தெரியல எனக்கு. சரிங்களா? இது எப்படி சொல்றதுன்னு எனக்கு புரியல. அப்ப என்ன மக்களுக்கு என்னன்னா, இந்த பண்பாட்டுல, இந்த கலாச்சாரத்துல ஒரு தெளிவு இன்னும் வரல. அதனால வந்த குழப்பங்கள் நம்ம வாழ்க்கையில என்ன சாப்பிடணும்னு தெரியல. சரிதானுங்களா? என்ன சாப்பிடணும்னு தெரியல. இது வெப்ப தேசம். இங்கு குளிர்ச்சியா இருப்பதற்கான உணவுகளை நம்ம சாப்பிடணும். ஆனா நம்ம பண்பாடு கலாச்சாரத்தெல்லாம் மறந்தங்காட்டி இன்னைக்கு எதை சாப்பிடணும்னு தெரியாத மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை போயிட்டு. ஆமா, இதுக்கு முன்னாடி வந்தது ஃபுல் ஸ்கிரீன் வந்தது. ஃபுல் ஸ்கிரீன் போடுறேன். சிறப்பு. அன்பர்களே, இந்த போட்டோவும் நான் உங்களுக்கு அனுப்புறேன். நீங்க தயவு செய்து இந்த புதிய யோக பயிற்சியில் இருக்கிற அன்பர்களுக்கெல்லாம் ஒரு தாழ்மையான வேண்டுகோள், தயவு செய்து நீங்க இந்த பாடலை மனப்பாடம் செய்யணும். டெய்லி ஒரு முறையாவது மனதுல அகக்காட்சியா ஓட்டி பாடணும், உணரணும், அதன்படி நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். இதுல மேக்சிமம் நீங்க செய்யறதா தான் இருக்கும். கொஞ்சம் டியூன் பண்ணி கொடுத்துருக்காரு மகரிஷி. சரிதானுங்களா? நான் 3வது லைன் சொன்னேன், அதிக சுமை ஏதுமில்லை. இதை கடைபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமெல்லாம் இல்லப்பா. அவரவர்தம் அறிவின் ஆற்றலினால் உடல் உழைப்பால் வாழ்வதென்ற முடிவு. ஃபர்ஸ்ட், வேற யாருடைய உழைப்பும் பொருளும் எனக்கு தேவையில்லை, இன்க்ளூடிங் நம்மளோட சொத்து வரைக்கும். அப்படி இருந்தா நல்லது. சரிதானே? என்னுடைய அம்மா அப்பாவுடைய சொத்து எனக்கு தேவையா? தேவையில்லை. ஏன்? எனக்கு ஒரு அறிவை, ஆற்றலை இயற்கை கொடுத்திருக்க, இறைவன் கொடுத்திருக்கான் இல்லையா? அதை கொண்டு நான் வாழ்ந்து கொண்டால் போதும். ஆனா இன்னைக்கு அதுலயே எவ்வளவு முரண்பாடுகள் இருக்கு. அம்மா அப்பா சம்பாரிச்சு வச்சு நம்மளை வளர்ச்சி ஆளாக்குனதுக்கு அப்புறம் அந்த சொத்துக்காக அம்மா அப்பாவையே திட்டக்கூடிய ஒரு சொசைட்டில நம்ம இருக்கிறோம். அவங்களா கொடுத்தா வாங்கிக்கோங்க, தப்பு கிடையாது. சரிதானுங்களா? ஆனால் அதை வாங்கித்தான் வாழணும்னு நம்ம நினைக்க கூடாது. நல்லா புரிஞ்சுக்குங்க. சரிதானுங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கருத்தை நான் பதிவு வைக்கிறேன். சிம்பிளா சொல்லிட்டு போயிடுறேன். அம்மா ஜூம் ஆயிட்டு கட் ஆயிடுச்சு. சரி, அப்ப எனக்கும் ஒரு அறிவை, ஆற்றலை இந்த சமுதாயம் கொடுத்துருக்கு இல்லையா? கொடுத்துருக்கா இல்லையா? சரிதானுங்களா?
நம்ம அம்மா அப்பா அவங்களுக்கு யாராவது சொத்து சேர்த்து வச்சு கொடுத்துருப்பாங்களா? பெரும்பாலான மக்களுக்கு அப்படி இல்லை. அவர்கள் உழைத்து பொருள் ஈட்டி அதுல உயர்ந்து வந்ததுதான் அதிகம். அது மாதிரி நமக்கும் அறிவு ஆற்றல் இருக்கு. அதுலதான் வாழ்வென்கிற ஒரு முடிவுக்கு நம்ம வரணும். மதிப்பிறழ்ந்து மற்றவர்கள் மனம் உடல் வருத்தா மாநெறியும். இதுதான் இரண்டொழுக்க பண்பாட்டுல முதல் ஒழுக்க பண்பாடு. மதிப்பிறழ்ந்து, சரிங்களா? நம்முடைய மனம் என்ன ஆயிடுச்சுங்கிறாரு? மூளை. மதினா என்ன? நம்முடைய மூளை. மதி பிறழ்ந்து, அறிவு மாறி மற்றவர்களுடைய உடலையோ மனதையோ வருத்தப்படுத்துகிறோம் பாருங்க. இது எவ்வளவு பெரிய செயல், எவ்வளவு பெரிய பாவ செயல் பாருங்க. நம்ம வாழ்க்கையை முழுக்க கணக்கெடுத்து பார்த்தா ஏன் நமக்கு துன்பம் வருதுன்னா, நான் இதை அடிக்கடி நம்ம தெரிந்தோ தெரியாமலோ நமக்கோ பிறருக்கோ துன்பத்தை கொடுத்து கொண்டே இருக்கோம். அப்ப நம்முடைய அறிவு சரியா இயங்கல, மதி சரியா இயங்கல, மதி பிறழ்ந்துருச்சு. மற்றவர்களுடைய மனதையோ உடலையோ வருத்தக்கூடிய ஒரு செயலையே நம்ம செய்து கொண்டிருக்கோம். இதுதான் தற்சோதனையில மிக மிக முக்கியமான விஷயம். இதை முதல்ல நம்ம ஸ்டாப் பண்ணணும். ஏன் இதை ஸ்டாப் பண்ணணும்? ஒண்ணு, பிறருடைய பொருளை உடலால உழைப்பால அறிவால ஏன் வாழக்கூடாதுன்னா, அது எல்லாமே அவர்களுடைய கர்ம வினைகளுடைய தொகுப்பு. சரிங்களா? இப்ப எங்கிட்ட ஒரு வீடு இருக்கு அப்படின்னா, அந்த வீடு எனக்கு இன்பத்தை கொடுக்குமா துன்பத்தை கொடுக்குமான்னா, என்னுடைய கர்ம வினை எப்படி இருக்கோ அதைத்தான் அது கொடுக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த இடத்துல. நாம என்ன நினைக்கிறோம்? அவங்ககிட்ட இருந்து வீட்டை வாங்கிட்டா, அவங்ககிட்ட இருந்து பொருளை வாங்கிட்டா நம்ம வாழ்க்கை சந்தோஷமா இருக்குன்னு நினைக்கிறோம். இதுதான் மிகப்பெரிய தவறான ஒரு சிந்தனை. நீங்க யாருகிட்ட இருந்து என்ன வாங்கினாலும் அது கர்மவினை எடுத்துக்கிட்டு தான் வரும், முதல் விஷயம். ரெண்டாவது, உங்க கர்மவினை எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரிதான் அது பலனை கொடுக்கும். சொந்த வீடு வச்சிருக்கிறவங்க எல்லாரும் மகிழ்ச்சியா இல்ல, வாடகை வீட்டுல இருக்கிற எல்லாருமே கஷ்டப்பட்டுட்டும் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சொந்த வீடோ வாடகை வீடோ உங்களுடைய கர்மவினை எப்படி இருக்கோ அப்படித்தான் அது பலனை கொடுக்கும். நமக்கு இந்த காலத்துல நம்ம உழைக்கிற பணமே ஒட்டமானீங்க. இது உழைக்காம அடுத்தவங்ககிட்ட இருந்து வரக்கூடிய பொருளை வைத்துட்டு எப்படி நீங்க சந்தோஷமா இருக்க முடியும்? சரிதானுங்களா? அப்ப என்னுடைய உழைப்பால ஆற்றலால தான் வாழ்வேன், பிறருடைய பொருளை நான் எல்லளவும் எடுக்க மாட்டேன்னு ஒரு முடிவுக்கு வரணும். தீர்க்கமான முடிவுக்கு வரணும். போதும், இருக்கிறதுல வச்சு நிறைவா வாழ. எத்தனை கிடைச்சாலும் நம்ம மனசுக்கு பத்தாது. புரிஞ்சுக்கணும் நீங்க. இவ்வளவு வந்தா நல்லா இருக்கும், அவ்வளவு வந்தா நல்லா இருக்குன்னு இது கேட்டேதான் இருக்குமே தவிர இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி யாராலையும் வைக்க முடியாது. சரிங்களா? அப்ப இருக்கிறதுல நிறைவா வாழுங்க. நம்முடைய அறிவை ஆற்றலை பெருக்கி கொண்டு வாழும். சரி, ஏன் பிறருக்கு துன்பம் கொடுக்க கூடாது? மதிப்பிறழ்ந்து மற்றவர்கள் உடல் மனம் வருத்தா மாநெறி. அது சாதாரண நெறி இல்ல, மிக உயர்ந்த நெறி. அதனாலதான் மாநெறி அப்படின்னு மகரிஷி பேசுறாங்க. மற்றவர்களுடைய உடலையோ மனதையோ வருத்தம் செஞ்சா என்ன வரும்? பாவ அலைகள் உருவாகும். சாப அலைகளை வாங்கி கொள்ளும். நாம் இந்த பூமிக்கு வந்ததனுடைய நோக்கம் என்ன? நம்முடைய கர்ம வினைகளை பாவ வினைகளை கழித்து கொண்டு தூய்மை பெறுவதற்காக வந்திருக்கோம். இங்க வந்து மற்றவர்களுடைய உடலையோ மனதையோ நம்ம வருத்தணும் அப்படின்னா என்ன ஆகும்? நம்முடைய பாவ வினைகள் சாப வினைகள் பல மடங்கு பெருகிடும். பெருகுமா பெருகாது? ஏங்க, ஒரு சாதாரணமா சின்ன வயசுல ஒரு இது சொல்லுவாங்க, இந்த உடக்காயெல்லாம் அடிப்பாங்க பசங்க, கல் எடுத்து அல்லது தவக்கலையெல்லாம் எடுத்து அடிப்பாங்க. அப்பவே சொல்லுவாங்க, எந்த உயிரையும் கொல்லாத, அடிக்காத, துன்புறுத்தாத, பாவம் பிடிச்சுக்கோன்னு சொல்லுவாங்க. இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாவம் பிடிச்சுக்கோன்னு சொல்லுவாங்க. யாரு தெய்வத்தன்மை கொண்டவங்க அப்படின்னு சொல்றதுக்காக சொல்லுவாங்க பாருங்க. இந்த எறும்பு இருக்கு, எறும்புல நிறைய வெரைட்டி இருக்குல்ல. ஒரு எறும்பு சுள்ள எறும்புன்னு சொல்லுவீங்க, சரிதானா? சிவப்பா இருக்கிறது. கருப்பா ஒரு எறும்பு இருக்கும்ல, அது பேரு பிள்ளையார் எறும்புன்னு சொல்லுவோம், இல்லாட்டி சாமி எறும்புன்னு சொல்லுவோம். கவனிச்சிருக்கீங்களா? ஏன் அந்த எறும்புக்கு பிள்ளையார் எறும்பு சாமி எறும்பு? அது யாரையும் துன்புறுத்தாது. இந்த சுள்ள எறும்பு சொரக்குன்னு கடிச்சு வச்சிடும், தடிச்சு போயிடும். கட்டெரும்பு கட்டே பண்ணிடும், சரிங்களா? ஆனா நல்லா புரிஞ்சுக்கோங்க, அந்த பிள்ளையார் எறும்பு சாமி எறும்பு
யாருக்கும் துன்பம் தராமல் இருப்பதுதான் தெய்வ குணம். அதனாலதான் அந்த எறும்புக்கு பேரு பிள்ளையார் எறும்பு, சாமி எறும்பு. அப்ப நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? எல்லளவும் பிறருடைய உடலிற்கோ மனதிற்கோ துன்பம் தரக்கூடாது. துன்பம் தரக்கூடாது. துன்பம்னு ஒண்ணு கொடுத்தா செயலுக்கு விளைவு நிச்சயம். என்ன ஆகும்? அந்த துன்பம் பல மடங்கு நமக்கு ஒரு துன்பத்தை கொடுத்தே தீரும்னு நீங்க புரிஞ்சுக்கணும். அதனால மகிழ்ச்சி ரெண்டாவதா என்ன சொல்றாங்க? மதிப்பிறழ்ந்து மற்றவர்கள் உடல் மனம் வருத்தா மாநெறி நமக்கு வேண்டும் என்று சொல்றாங்க. சரிதானுங்களா? மூன்றாவது, உணவுக்கு உயிர் கொள்ளா நோன். இத பத்தி தான் நம்ம சென்ற வகுப்புல, அதுக்கு ஒரு 2-3 வகுப்புக்கு முன்னாடி நம்ம பேசணும் இல்லையா? எதற்கு? உணவுக்கு உயிர் கொள்ளா நோன்பு. அதை பத்தி பேசிதான் அன்னைக்கு ஒரு 50-60 பேர் காணாம போயிட்டீங்க. சரி, இருந்தாலும் பேசிதான் ஆகணும். நிறைய பேர் சொல்றாங்க, வள்ளலார் சொன்ன அளவுக்கு மகரிஷி அவங்க இந்த புலால் தவிர்த்தலை ஸ்ட்ராங்கா சொல்லல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா மகரிஷி ஸ்ட்ராங்கா நிறைய இடத்துல சொன்ன போதும் அவருக்கு ஒண்ணு புரிஞ்சிருச்சு. நாம் இந்த தியானத்தை கொடுத்து யாரெல்லாம் இந்த தியானத்தை சரியா ஏற்றுறாங்களோ, தியானத்தை நீங்க சரியா ஏற்றணும் கூட அவசியம் இல்லை, உடற்பயிற்சியை நீங்க சரியா செஞ்சுட்டு வந்தாலே உங்களிடமிருந்து அந்த உயிர்கொலை உணவு தானாக விலகிவிடும். இது நான் 1, 2 இல்ல, 100கணக்கான உதாரணம் சொல்ல முடியும். சரிதானுங்களா? 3 வேளை நான்வெஜ் விடாம சாப்பிட்ட ஆளுகள்லாம் அது இன்னைக்கு சாப்பிடாம மறுத்து இருக்கிற காலத்தை நான் உங்ககிட்ட நேரடியா சொல்ல முடியும். அப்ப என்ன காரணம்னா, மகிழ்ச்சி ஏன் அதை ரொம்ப வலியுறுத்தல அப்படின்னா, இந்த பயிற்சிகளை யாரு தொடர்ந்து முறையா செஞ்சுட்டே வர்றாங்களோ அவங்கள விட்டு அது தானாகவே விலகிவிடும். ஏங்க, ஒரு உயிரை கொன்று இந்த உயிரை வளர்த்தணும்னா என்ன இது? அது ஏன் வந்ததுன்னா தவறுன்னு நான் சொல்ல வரல. நீங்க உங்களை பற்றி தாழ்வோ குற்ற மனப்பான்மையோ கொள்ளக்கூடாது. நாம விலங்கினத்திலிருந்து வந்தவங்க. ஆதி காலத்துல காடுகள்ல விலங்குகள் மாதிரி தெரிஞ்சவங்க. அன்னைக்கு நமக்கு விவசாயம் எல்லாம் தெரியாது. விலங்குகள் வேட்டையாடி சாப்பிட்டது போல நாமளும் வேட்டையாடி தான் சாப்பிட்டோம். அதுல எல்லாம் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் அறிவு வளர்ச்சி பெற்ற பிறகு, இன்னைக்கு எல்லா உணவையும் நம்மால உற்பத்தி செய்ய முடியும் என்று ஆன பிறகு, இன்னும் ஒரு உயிரை கொன்றுதான் உடலை வளர்க்கணுங்கிற ஒரு தேவை கட்டாயம் நமக்கு இல்லை. இது ஒரு புரிதலுக்குள்ள வரணும். ரெண்டாவது, இதை விடக்கூடிய வைராகிய மனப்பான்மை நமக்கு வரணும். சரிங்களா? அந்த தியானத்தை யார் நீங்க முறையா ஏற்றுறீங்களோ அவங்களுக்கு உயிருணர்வு வந்துருச்சு அப்படின்னா நிச்சயமா உங்களால அந்த உணவை உண்ண முடியாது. நீங்க அப்படியே உண்டாலும் உங்களுடைய உடல் அதை ஏற்றுக்கொள்ளாதுன்னு முதல் புரிஞ்சுக்கோங்க. உடல் ஏற்றுக்கொள்ளாது, நிச்சயமா ஏற்றுக்கொள்ளாது. நீங்க வேணா சேலஞ்சா நான் சொல்றேன், நீங்க வேணா செஞ்சு பாருங்க. மகரிஷியே சொல்லுவாங்க, தம்பி நீங்க நல்லா பயிற்சி பண்ணிட்டு வாங்க. யாரு போய் நான் போய் புலால விடணுமா சாமிஜி அப்படின்னு கேட்டா மகரிஷி புலால் விடுங்கன்னு சொல்லவே மாட்டார். நீங்க நல்லா பயிற்சி பண்ணிட்டு வாங்க, அதைதான் சொல்லுவார். நல்ல பயிற்சி பண்ணினீங்கன்னா அது தானா உங்களை விட்டு போயிடும். அதை நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா பயிற்சி உங்களை விட்டு தானா போயிடும். ரெண்டுல ஏதோ ஒண்ணுதான் நிக்கும். சரிதானுங்களா? நிறைய பேரை நம்ம பார்த்திருக்கிறோம். அப்ப உணவுக்கு உயிர் கொள்ளாத ஒரு மிகப்பெரிய நோன்பை நாம எடுக்கணும். ஏன்னா இந்த காலத்துல நாம செய்யக்கூடிய பாவங்கள்ல மிகப்பெரிய பாவம் உயிர் கொலையா இருக்கு. அது தேவையில்லாம செஞ்சுட்டு நம்ம கர்மாவில பாவத்தை சேர்த்திட்டு நம்ம குழந்தைகளுக்கு சந்ததிக்கும் வாரி வாரி கொடுத்துட்டும் போறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அன்னைக்கே சொன்ன, கொன்றால் பாவம் தின்றால் போச்சு. கொன்றவன் பாவம் தின்றவனுக்கு போச்சு. ஏன்னா திங்கிறதுக்கு ஆள் இல்லைன்னா அவன் கொல்றதுக்கான வாய்ப்பு இல்லை. நீங்க யாரும் போய் வாங்கறது இல்லைன்னா அதுக்கு எதுக்காக அவங்க வெட்ட போறாங்க? அப்ப நாம தான் அங்க மறைமுகமா அதை வெட்ட சொல்லி சொல்ற நபர் நாம தான். அப்ப அந்த உயிர் பதைத்து துடித்து துன்புற்று உயிர் நீங்கி அதை நம்ம உணவாக எடுத்துக்கொள்ளும் போது இன்னைக்கு உலகத்துல நிறைய நோய்கள் எங்க வருதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு நிறைய நோய்கள் வருதுன்னு ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. இதெல்லாம் நிறைய ரிசர்ச் நீங்க பார்த்துருக்கு.
இன்னைக்கு உலகம் முழுக்க டாக்டரோட மெயின் அட்வைஸ் வந்து இந்த நான்வெஜ்ஜை விடுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சரிங்களா? இதை பத்தி நம்ம முதல்ல அதிகமா பேசிட்டோம். அப்ப 3வது ஒழுக்கம் என்ன அப்படின்னா, உணவுக்கு உயிர் கொள்ளா நோன்பு. அது உங்கள ஒரு சிலர்கிட்ட இருக்கலாம், பரவாயில்லை. சரிதானுங்களா? நீங்க பயிற்சி மட்டும் ஆழமா பண்ணிட்டு வாங்க. வள்ளலார் சொன்னார் இல்லையா, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு அவர் ஏன் சொன்னார் தெரியுமா? இங்க இருக்கிற உயிரும் அந்த பயிருக்குள் இருக்கிற உயிரும் ஒன்று என்று உணர்ந்த மகான். இந்த உயிருக்கு எப்படி அடிச்சா வலிக்குமோ அப்படி அந்த உயிருக்கும் அடிச்சா வலிக்கும். இந்த உயிர் எப்படி வாடி உயிர் போகுதோ அப்படி அந்த உயிர் வாடி உயிர் போறத, அந்த பயிர் வாடிய போது இங்க உயிர் வாடிய ஒரு ஞான பரம்பரையில நம்ம வந்திருக்கிறோம். புரியுதா இல்லைங்களா? ஒரு பயிருக்கே அவ்வளவு இதுன்னா மற்ற உயிர்களுக்கு நம்ம எவ்வளவு மதிப்பு கொடுக்கணும்னு நீங்க சிந்தனை செய்து பாருங்க. சரியாங்களா? இன்னைக்கு நான் சொல்றேன், நான் ஒரு இடத்துக்கு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தோம். சொந்தக்காரங்க வீட்டுக்கு தான், விருந்துக்கு தான் போனோம். அங்க சம்மந்தி விருந்து. சரியானுங்களா? அங்க ஒரு 50ல இருந்து 100 பேர் வந்திருப்பாங்க. நானு, என்னோட அப்பா, என்னோட பையன் 3 பேர் தான் அங்க வெஜ்ஜில் உட்கார்ந்தோம். சரி, ஒரு 100 பேர் வந்த இடத்துல இந்த 3 பேர் மட்டும்தான் வெஜ்ஜில் உட்கார்ந்தோம். அப்ப இந்த உலகம் எந்த அளவுக்கு அதுல கட்டுப்பட்டு அடிமையா நிக்குதுன்னு பாருங்களேன். ஏன்னா எனக்கு தெரிந்த நண்பர் ஒருத்தரோட வீடு வேலம்பாளையத்துல, அவர் வீட்டுல போர்டு போட்டிருந்தாரு, புலால் சாப்பிடாதவர்களுக்கு மட்டுமே இங்கு வாடகைக்கு விடப்படும். இதுவரைக்கும் வாடகைக்கு வந்தாங்களான்னு தெரியல. சரிதானுங்களா? நாங்க ஒரு முறை வாடகைக்கு அங்க போய் கேட்கலான்னு போனப்ப 1000 பேர் வந்துட்டு போயிட்டாங்க மதன். இப்ப வரைக்கும் யாரும் இந்த கண்டிஷனுக்கு ஒத்து வரல. அவங்க பிராமின். ஓகேவா? அப்ப இந்த சமுதாயம் உயிர்கொலையில எவ்வளவு அடிமையா இருக்குதுன்னு நீங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் அந்த விஷயங்களை ஷேர் பண்றேன். எந்த உயிரானாலும் உயிர் தாங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரிதாங்களா? உணவுக்கு உயிரை கொள்வது என்பது மனித இனத்திற்கு ஆகாத ஒரு செயல், மிகப்பெரிய பாவமும் கூட. இந்த என்ன படம், அறையின் 365 கடவுள் அப்படின்னு ஒரு படம், நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சந்தானம் அவங்க ஹீரோவா நடிச்சிருப்பாங்க. பிரகாஷ்ராஜ் வந்து கடவுளா வந்திருப்பார். அதுல நிறைய சீன் வந்து எக்ஸலண்டா மனித வாழ்க்கைக்கு தேவையான நிறைய செய்திகளை சொல்லியிருப்பாங்க. நீங்க வாய்ப்பு இருந்தா அந்த படத்தை இன்னொரு முறை பாருங்க. சரிதானுங்களா? அப்ப அந்த ஒரு பாக்ஸ் இருக்கும், யூனிவர்ஸ் பாக்ஸ் மாதிரி ஒண்ணு இருக்கும். அதுல ஒரு மெசேஜ் வரும். இப்ப ஒரு 2500 பேர் இறக்க போறாங்க, 2500 உயிர் போக போகுது அப்படின்னு வரும். உடனே இவங்க எல்லாம் பார்த்துட்டு பயங்கர ஷாக் ஆயிரும் சந்தானத்துக்கெல்லாம். ஓ, சுனாமி வரப்போதா, நிலநடுக்கு வரப்போதா அப்படின்னு. கடைசியா பார்த்தா ஒருத்தர் கொசு வண்டி ஓட்டிட்டு போவார், கொசு மருந்து அடிக்கிற வண்டி ஓட்டிட்டு போவார். அந்த வரிசையை அப்படியே கொசு 2500 கொசு செத்து கிடக்கும். சே, இதைத்தான் உயிர்னு சொன்னாங்களா அப்படின்னு சொன்ன உடனேயும் அவர் அப்படியே நம்மளை சிறுசு பண்ணி அப்படியே கீழே கொண்டு போய் காமிப்பாரு. கொசு அப்படியே மலை மாதிரி இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, உயிர் ஒண்ணுதான். புரியுதா இல்லைங்களா? அப்ப நம்மளுக்கு கொசு சின்ன உயிர்னா, யானைக்கு நாம ஒரு சின்ன உயிர் தான், திமிங்கலத்துக்கு நாம ஒரு அற்பமான உயிர் தான். பரவாயில்லையா? போனா பரவாயில்லையா? சரிதானுங்களா? உருவத்தை வைத்து கணக்கு போட வேண்டாம். உயிர் உயிர் தான், நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப எக்காரணம் கொண்டும் உயிர் கொலை செய்யக்கூடாதுங்கிற முடிவுக்கு வந்தா மட்டும்தான் நம்ம ஒரு உயர்ந்த ஆன்மீக அனுபவத்தை பெற முடியும். சாதாரணமா வாழ்றதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த பயிற்சிகளை முறையா செஞ்சுட்டு வந்தாலே போதும். ஆனா பயிற்சிகள் செஞ்சாலே இது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். நீங்க ஒன்றும் ரிஸ்க் எடுக்கிறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்லை. சரிதானா? அதனால அதுல ரொம்ப முக்கியமா கவனமா இருங்க. அதற்கு அடுத்தது பொது விதியாய். எப்படிங்க? பொது விதியாய் பிறர் பொருளை வாழ்க்கை சுதந்திரத்தை போற்றி காப்பேன். இது வந்து கேட்கறதுக்கு ஈஸி, ஆனா கொஞ்சம் கஷ்டம்தான். பொது விதியாய் பிறர் பொருளை வாழ்க்கை சுதந்திரத்தை போற்றி காப்பேன். எப்படி? எப்படின்ற, பிறர் பொருளை எடுக்க மாட்டேன், என்ன ஆனாலும் சரி.
பிறருடைய பொருளால நான் வாழ மாட்டேன், பிறருடைய பொருளை எடுக்க மாட்டேன், அதை போற்றி பாதுகாப்பேன். ஓகே, வாழ்க்கை சுதந்திரம்னா என்ன? இந்த இடத்துல நம்ம நிறைய பேருக்கு புரியாது. அதாவது உங்களுக்கு வாழ்றதுக்கு ஒரு சுதந்திரம் இயற்கை கொடுத்திருக்குல்ல, இயற்கை கொடுத்திருக்குல்ல. அந்த சுதந்திரத்தை யாராச்சும் கை வச்சா நீங்க ஒத்துக்குவீங்களா? ஒத்துக்குவோமா? நம்ம இந்த குடும்பத்துல என்ன பிரச்சனைனா, நம்ம அடுத்தவங்களோட சுதந்திரத்துல கை வச்சே பழகிட்டோம். சரியா? இது நல்லது அப்படிங்கிற ஒரு விஷயத்த அடிப்படையா வச்சுக்கிட்டு நான் நினைக்கிற மாதிரி என்னுடைய வாழ்க்கை துணை இருக்கும், அவங்களுக்கு நான் நினைக்கிற மாதிரி என்னுடைய வாழ்க்கை துணை இருக்கும், நாம நினைக்கிற மாதிரி குழந்தைகள் இருக்கணும், நாம நினைக்கிற மாதிரி பெற்றோர்கள் இருக்கணும், பெற்றோர்கள் நினைக்கிற மாதிரி பிள்ளைகள் இருக்கணும். இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணிக்கிறோம்? கண்டிஷன்ஸ், பல நிபந்தனைகளை விதித்துக் கொள்கிறோம். அப்ப என்ன ஆகுது? என்ன ஆகுது? அவங்களோட வாழ்க்கை சுதந்திரத்துல நம்ம கை வைக்கிறோம். ஒரு ஆண் அவர்களை பெற்று வளர்த்தி ஆளாக்கி அவர்களுடைய பெற்றோர்களுக்கு உரிய கடமையை செய்ய வேண்டியது அவனுடைய பொறுப்பு. உண்மையா இல்லையா? சரிதானங்க? அப்ப அது அவனுடைய வாழ்க்கை சுதந்திரம். அந்த சுதந்திரத்துல மனைவிக்கு கை வைக்கிறதுக்கு உரிமை கிடையாது. யோசித்து பாருங்க. இது இங்க நடந்தா உங்களுக்கு கஷ்டமா இருக்கு. அதே பெண்களுடைய அம்மா அப்பாவை அவங்க அண்ணா வீட்டுல அவங்க அண்ணா பாத்துக்கிறது உங்களுக்கு ஓகேவா இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு பெண் இருக்காங்க, ஒரு கணவன் மனைவி இருக்காங்க. அந்த கணவன் அவங்க அம்மா அப்பாவை பாத்துக்கிறது அவருடைய வாழ்க்கை உரிமை, வாழ்க்கை சுதந்திரம். அவங்க தங்கச்சிக்கு செய்யறது, அக்காவுக்கு செய்யறது அவருடைய உரிமை, அவருடைய சுதந்திரம். அதுல கை வைக்கிறதுக்கு யாருக்கு உரிமை கிடையாது. அதே போலதான் பெண்களுக்கும் அவங்க அம்மா அப்பாவை பாக்குறக்கோ, அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிட்டு வர்றதுக்கோ, அவர்கள் விரும்பிய உணவை உண்பதற்கோ, விரும்பிய உடையை உடுத்துவதற்கோ அவர்களுக்கு முழு சுதந்திரம் உண்டு. நாம் அதுல கை வைக்கிறதுக்கு உரிமை கிடையாது. அவங்களுக்கு தெரியும் எது நல்லது கெட்டது. யாருக்கு தெரியாது நல்லது கெட்டது? எல்லாருக்கும் தெரியும் நல்லது கெட்டது. புரியுதா இல்லைங்க? நாம இந்த திருமணம் அப்படிங்கிற பந்தத்துல மாட்டிட்டு எவ்வளவு கஷ்டப்படுறோம். புரிதல் இல்லாதனால இவ்வளவு கஷ்டம். அப்ப மத்தவங்களுடைய வாழ்க்கை சுதந்திரத்துல கை வச்சே பழகி. மகரிஷி சொல்லுவாங்க, கல்யாணம் அப்படிங்கிறது ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறதுக்கு ஒரு லைசன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. உண்மையான சிந்தனைக்கு எடுத்துக்கோ. அப்ப யாருடைய பொருளையோ வாழ்க்கை சுதந்திரத்தையோ நான் பறிக்க மாட்டேன், அதை போற்றி பாதுகாப்பேன். அவங்களுக்கு எப்படி வாழ விருப்பமோ நீங்க விட்டுருங்க. சரியா? நம்மளுடைய வாழ்க்கை சுதந்திரத்துல இன்னொருத்தர் கை வச்சா நமக்கு எப்படி கோபம் வருமோ, அப்படி அடுத்தவங்களுடைய வாழ்க்கை சுதந்திரத்துல நாம கை வச்சாலும் கோபம் வரும்னு புரிஞ்சுக்கிட்டா போதும். புரியுது இல்லைங்களா? அப்ப இது மிக மிக ஒரு முக்கியமான பண்பாடா மகரிஷி கொடுக்குறாங்க. அப்ப இன்றிலிருந்து நாம் ஒரு விஷயத்தை எடுத்துக்குவோம். என்னங்க? என்னுடைய வாழ்க்கை துணை அவங்க எப்படி வாழ விரும்புறாங்களோ அவங்க வாழட்டும். நீங்க நல்லதை சொல்றீங்களா சொல்லுங்க, பக்குவமா சொல்லுங்க, அன்பா சொல்லுங்க. எந்த இடத்துலயும் கண்டிஷன் பண்ண வேண்டாம். அவங்க தப்பே செஞ்சாலும் விட்டுருங்கன்ற நான் விட்டுருங்க. தப்புன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். தண்ணி அடிக்கிறவருக்கு தண்ணி அடிக்காதவங்களை விட நல்லா தெரியும் தண்ணி அடிக்கிறது எவ்வளவு கஷ்டம். விட முடியல, வேற என்ன பண்றது? இன்னும் நம்ம எச்சா வலியுறுத்தி சண்டை போட்டு அது எச்சாயி துன்பம் எச்சாயி பிரச்சனையானதுதான் மிச்சமே தவிர அவர் அதுல இருந்து விடுபட்டதா சரித்திரம் எங்கேயும் நான் பார்க்கல. புரியுதா இல்லைங்க? நல்வழிப்படுத்துவேன்னு நம்முடைய பொறுப்பா இருந்தாலும் அதுக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்கு. அந்த லிமிட்டை மீறி நம்ம போனோம் அப்படின்னா அங்க இன்னும் பல பிரச்சனைகளை நாம சுமந்து கொண்டு வரோம். மன்றத்துக்கு ஒரு அம்மா வீட்டுக்காரர் தண்ணி அடிச்சுட்டே இருக்காரு அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட். சரிம்மா, கொஞ்சம் பக்குவமா சொல்லுங்க, தெரிஞ்சவங்க மூலியமா சொல்லுங்க, யார் சொன்னா கேட்பாரோ அவர்கள் மூலியமா சொல்லுங்க, குறிப்பா குழந்தைகளை விட்டு பேச சொல்லுங்க, நிச்சயமா ஒரு மாற்றம் வருமா, கொஞ்சம் பொறுமையா இருங்கன்னா. அந்த அம்மா கேட்கல, போய் பயங்கரமான சண்டை, மிகப்பெரிய பிரச்சனை ஆச்சு. சரிங்களா? இப்ப அவங்க 2 பேரும் பிரிஞ்சு போயிட்டாங்க. இப்ப அவர் ஃபுல்லா குடிக்கிறக்க ஆரம்பிச்சிட்டாரு. அந்த குழந்தைகளுக்கு படிப்புக்கு வழி இல்லை, சூழல் இல்லை. அப்ப என்னன்னா, நான் தவற செய்யறதுக்கு விடுங்கன்னு சொல்லல.
அதுல இருக்கிற உண்மையான விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இதுல பெருசா இது பண்ண மாட்டோம். புரியுதானே? அப்ப யாருடைய வாழ்க்கை சுதந்திரத்தையும் நான் பறிக்க மாட்டேன். அவங்கவுங்க உயிர் வந்ததுக்கான சுதந்திரம் அவங்கவுங்களுக்கு இருக்கு. அவங்கவுங்க எப்படி வாழணும்னு விரும்புறாங்களோ அப்படி வாழட்டும். புரியுதா இல்லைங்களா? இந்த இடம் ரொம்ப நீங்க ஜென்யூனா விட வேண்டிய ஒரு இடம். ஆனா அவ்வளவு சீக்கிரம் நம்மால அதை விட முடியாது. அவங்க என்ன வேணா பண்ணுவாங்க, நான் விட்டுட்டு போக முடியுமா அப்படின்னு கேள்வி உங்ககிட்ட இருந்து வருது. என்ன வேணா எல்லாம் பண்ண மாட்டாங்க. சரிதானுங்களா? அவங்களுக்கு எது சரின்னு இருக்கோ, எது பண்ணணும்னு தோணுதோ அதைத்தான் பண்ண போறாங்க. பண்ணட்டு விடுங்க. அதுல போய் கை வைக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ஒழுக்கக்கேடான ஒரு விஷயம்தான். சரியாங்களா? அப்ப மற்றவங்களுடைய வாழ்க்கை சுதந்திரத்தை போற்றி காப்பேன். ஃபைனலா இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். பிறர் துன்பம் போக்கும் அன்பு வேண்டும். பிறர் துன்பம் போக்கும் அன்பு வேண்டும். இந்த ஒழுக்கத்திலேயே மிக உயர்ந்த ஒழுக்கம் எது? அறத்திலேயே மிகச் சிறந்த அறம் எதுன்னா பிறர் துன்பம் போக்குவது. மகிழ்ச்சி அழகா சொல்லிட்டாங்க. துன்பம் போக்கும் தூய நெறியே அன்பாம் அறமாம் அறிவின் உயர்வாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப பிறருடைய துன்பத்தை போக்குறதுக்குத்தான் நான் அடுத்த வகுப்புல நான் பேசுறேன். கடமை பற்றி பேசுறேன். இந்த வகுப்புல ஒழுக்கம் அதைய பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணுங்கிறதுக்காக எடுத்துட்டோம். கடமையில தான் நம்ம வாழ்க்கையில மொத்த விஷயமே இருக்கு. மொத்த விஷயமே கடமைக்குள்ளதான் இருக்கு. இந்த கடமையில நிறைய விஷயங்களை மகிழ்ச்சி சொல்லியிருக்காங்க. இந்த ஒழுக்கத்திற்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்களோ அதே அளவு இந்த கடமைக்கும் மகிழ்ச்சி அவங்க இம்பார்ட்டன்ட். கடமையை உணர்ந்துடு, காலத்தில் செய்திடு. சரியாங்களா? நான் இதை முடிச்சுட்டு அதை எடுக்கலான்னு தான் பார்த்துதான் டாபிக் போட்டோம். ஆனா காலம் அந்த அளவுக்கு இருக்குமான்னு தெரியல. இருந்தா அதை டச் பண்ணிடுவோம். இல்லாட்டி அடுத்த வகுப்புல அதை நம்ம முழுசா பார்த்துக்கோம். சரிங்களா? அப்ப நம்மால முடிஞ்ச வரைக்கும் பிறர் துன்பத்தை போக்குறதுக்கு முயற்சி செய்யும். ஏன்? நாம கொண்டு வந்த வினைகளை எல்லாம் போக்குவதற்கு ஒரே வழி என்ன? நாம் தெரிந்தோ தெரியாமலோ பிறருக்கு கொடுத்த துன்பத்தை எல்லாம் போக்குறதுக்கு ஒரே வழி என்ன? ஒரே வழி என்னங்க? பிறருடைய துன்பத்தை நம்மால் இயன்ற அளவு போக்குறது தான். வேற வழியே கிடையாது. அதைதான் எல்லா மகான்களும் ஞானிகளும் யோகிகளும் இதை மட்டும்தான் செஞ்சாங்க. எதை? பிறருடைய துன்பம் போக்குற செயல்களை மட்டுமே செய்து வந்தாங்க. அப்ப அவருடைய வாழ்க்கை மிக எளிமையாக இறையுணர்வுக்கு சென்றது. மிக எளிமையாக இறையுணர்வுக்கு சென்றது. நான் தொண்டை பத்தியும் உங்களுக்கு முன்னாடி நிறைய பேசியிருக்கோம். அப்ப இந்த 5 விஷயங்களை நம்ம மனதில் வைத்துக் கொள்ளணும். ஒன்று, மற்றவருடைய உடல் உழைப்பாலோ அறிவின் ஆற்றலாலோ வாழ மாட்டேன். என்னுடைய உடல் உழைப்பால் அறிவின் ஆற்றலினால் வாழ்வேன். யாருடைய உடலிற்கும் மனதிற்கும் துன்பம் கொடுக்க மாட்டேன். இரண்டொழுக்க பண்பாடுல முதல் ஒழுக்க பண்பாடு, இதுல 2வது வர்ற பண்பாடு. சரியா? உணவுக்கு உயிர் கொல்லா நோன்பு. உணவுக்காக உயிர்களை கொல்ல மாட்டேன். சரியா? பிறருடைய பொருளையோ வாழ்க்கை சுதந்திரத்தையோ போற்றி காப்பேன். பிறர் துன்பம் போக்கும் அன்பு வேண்டும். அன்பு செலுத்துவேன். இந்த 5 விஷயம் ஏதாவது சிரமமான்னு பாருங்களேன். பெரிதாவெல்லாம் ஒன்றும் சிரமம் இல்லை. நான் போய் கோடி கோடியா சம்பாதிக்கிறதெல்லாம் மகிழ்ச்சி சொல்ல. இந்த 5 ஒழுக்க பண்பாடை யாரெல்லாம் ஃபாலோ பண்றாங்களோ நிச்சயமாக அவர்களுடைய வாழ்க்கை சொர்க்க வாழ்க்கையா மாறும். கர்ம வினை சேருவது முற்றிலும் நிறுத்தப்படும். மீண்டும் நம்முடைய பாவ வினைகளை கழிப்பதற்கான செயலிலே நாம் ஈடுபடுறக்க ஆரம்பிச்சோம். சரிதாங்க? அப்ப இந்த 5 விஷயத்தையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொன்ன மகரிஷி அதுக்கப்புறம் இந்த 5ஐயும் சுருக்கிதான் 2ஆ கொடுத்தாரு. 2 ஒழுக்க பண்பாடு. இதுல 5 ஒழுக்க பண்பாடுல 2ஆவதையும் 5ஆவதையும் 2ஐ எடுத்து மெர்ஜ் பண்ணி, நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலிற்கும் மனதிற்கும் துன்பம் தரும். என்னுடைய உடலுக்கும் மனதிற்கும் இன்க்ளூடிங். சரிங்களா? ஏன்னா நான் எனக்கு துன்பம் கொடுத்தாலுமே அது எனக்கு ஒரு பாவமாகத்தான் பதியும். பிறருக்கு துன்பம் கொடுக்கிறது பாவம் மட்டுமல்ல. எனக்கு நீங்க துன்பம் கொடுத்தாலும், உங்களுக்கு நீங்களே துன்பம் கொடுத்துக்கிட்டாலும் அது பாவம் தான். முடிஞ்ச வரைக்கும் நம்மால் பிறருடைய துன்பத்தை போக்குறதுக்கு ஒரு முயற்சி எடுப்போம். சரிதானுங்களா? அப்ப இதைத்தான் 2 ஒழுக்க பண்பாட்டுல கொடுக்குறாங்க. இதை எப்பவுமே நீங்க மனதில் வைத்துக் கொண்டு
இந்த ஐந்தொழுக்க பண்பாட்டை கடைபிடிக்கிறோமா அப்படின்னு நீங்க அடிக்கடி நம்ம செக் பண்ணிக்கணும். நம்மளை எந்த இடத்துல நம்ம மீறி போகிறோங்கிறத பார்த்து அந்த இடத்த சரி பண்றதுக்கான ஒரு முயற்சி எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, மிக அற்புதமா இருக்கு இந்த உலகம். இப்ப இந்த உலகம் முழுக்க அப்படி இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு இமேஜின் பண்ணி பாருங்களேன். நான் அடிக்கடி அப்படி இமேஜின் பண்றது உண்டு. எல்லாரும் அவங்க அறிவு ஆற்றல் தான், உடல்ல உழைப்பால் தான் வாழ்வேன், யாருக்கும் துன்பம் கொடுக்க மாட்டேன், உணவுக்கு உயிரை கொல்ல மாட்டேன், பிறருடைய வாழ்க்கை சுதந்திரத்தை பறிக்க மாட்டேன், முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு நல்லது செய்வேன்னு வந்துட்டான் உலகம் எப்படி இருக்கும்? நீங்க சொர்க்கத்தை எங்கேயும் போய் பார்க்க வேண்டாம், இங்கேயே பார்க்கலாம். நீங்க வாழ்ற ஊரே சொர்க்கமா இருக்கு, நீங்க வாழ்ற வீடே சொர்க்கமா இருக்கு, இந்த உலகமே சொர்க்கமாக இருக்கு. எப்ப இந்த ஐந்தொழுக்க பண்பாடு நடைமுறைக்கு வந்தா. அப்ப நம்ம இவ்வளவு தியானங்கள், யோகங்கள், பயிற்சிகள், தற்சோதனைகள் அத்தனை பண்றது எதுக்காக? இந்த ஒழுக்கத்தை நாம கடைபிடிக்க வேணுங்கிறதுக்காகத்தான். ஒழுக்கம் எனக்கு கடைபிடிச்சிட்டீங்க, இந்த ஐந்தையும் நீங்க கடைபிடிச்சுட்டு நீங்க எந்த பயிற்சியும் பண்ண வேண்டாம். நான் இன்னைக்கு டிக்ளேர் பண்றேன், நீங்க எந்த பயிற்சியும் பண்ண வேண்டாம். ஆட்டோமேட்டிக்கா நம்ம கர்மா தூய்மையாயிரும். இறைநிலை தானா நம்ம கிட்ட வந்து இணைந்து கொள்ளும். இறைவனை நோக்கி நாம ஓட வேண்டாம். பிறர் துன்பம் போக்குனீங்கன்னாவே இறைவன் நம்மளை நோக்கி ஓடி வர்றதுக்கு ஆரம்பிச்சிருவோம். யோசித்து பாருங்க, சரியாங்களா? சரி, அந்த அளவில் இன்னைக்கு நான் உங்களுக்கு போன வகுப்புல கேள்வி பதிலுக்கு டைம் ஒதுக்காம விட்டுட்டோம். ஒரு சிலர் அது தேவைன்னு கேட்டிருந்தாங்க. அதனால நம்ம என்ன பண்றோம், இன்னைக்கு இன்னொரு 25 நிமிஷம் இருக்கு. நான் சில அறிவிப்புகளை மட்டும் சொல்லிட்டு நிறைவு பண்றேன். நான் இப்ப சொல்லியிருக்கிற விஷயம், இதை பத்தி நிறைய பேசலாம். நம்ம ஐந்தொழுக்க பண்பாடை பத்தி இன்னும் நிறைய பேசலாம். ஆனா போதும், நான் உங்களுக்கு என்ன சொல்லணுமோ சிம்பிளா அதை மட்டும் சொல்லியிருக்கிறேன். இல்லாட்டி ஒவ்வொன்றையும் எடுத்து ஒவ்வொரு மணி நேரம் பேசலாம், சரிங்களா? அவ்வளோ டீப்பா இங்க தேவையில்லை, அது பின்னாடி வகுப்புகள்ல பார்க்கலாம். இப்ப இந்த 5 விஷயத்த நம்ம ஃபாலோ பண்றோமான்னு நீங்க செக்லிஸ்ட் போட்டு பாருங்க. எந்த இடத்துல மிஸ் பண்றோம்னு பாருங்க. அந்த இடத்த சரி பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டே வந்தீங்கன்னா இந்த பிறவியில நாம சேர்த்த கர்ம வினைகளை எல்லாம் கழித்து கொண்டு நம்ம வந்த நோக்கமான இறைவனை நாம் உணர முடியும், அடைய முடியும் அப்படிங்கிறத நீங்க தெளிவா புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? சரி, இதை இன்னைக்கு பிராக்டிஸ் எடுத்துக்கோங்க. அடுத்த வகுப்புல முழுக்க அந்த அறநெறிப்படிகள்ல 2வது படி ஒழுக்கத்தை பற்றி நம்ம சிந்தித்திருக்கிறோம். கடமையை பற்றி நம்ம தெளிவா தெரியும். என்னுடைய டியூட்டி என்ன எவ்வளவு பேருக்கு தெரியும்னா தெரியல. எனக்கெல்லாம் 0. மகிழ்ச்சிட்டு வந்தப்ப எனக்கு டியூட்டியே என்னன்னே தெரியாது. என்னுடைய கடமை என்ன, நான் எதை செய்யணும், நான் எதை செய்யக்கூடாது, அதுவே தெரியாது எனக்கு. டூஸ் அண்ட் டோன்ட்ஸே தெரியாது நம்ம லைஃப்ல. அந்த மாதிரி தான். அப்ப நிறைய தப்பு விஷயங்கள் எல்லாம் செஞ்சுட்டோம், நிறைய செய்ய வேண்டியதெல்லாம் விட்டுட்டோம். அப்ப வாழ்க்கையை பார்த்தா எல்லாமே பிரச்சனையா வந்து நின்றுச்சு, சரிங்களா? இப்ப ஐயோ மையோன்னு குளறி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. சரி, அடுத்த வகுப்புல அதை பற்றி நம்ம மிக தெளிவா அதனுடைய டீட்டெயிலை பார்த்துடலாம். ஓகேங்களா? சரி, இப்போ வாழ்த்திட்டு நம்ம கேள்வி பதில் செஷன் போகலாம். முக்கிய அறிவிப்புகள் இருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இன்றைய தெய்வீக நிகழ்விலே கலந்து கொண்டுள்ள அன்பர்களும் அவருடைய அன்பு குடும்பத்தினர்கள் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேறு, அறிவிலுயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறையுடைமை எனும் பேறு 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நண்பர்களே, இப்போ அந்த ஐந்தொழுக்க பண்பாடு உங்க எல்லாருக்குமே அனுப்பிச்சுட்டுறோமா? அதனால அதை பத்தி